Hi friends, welcome to Mannai Thoughts. இந்த வீடியோவில் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 12ஓட புக் பேக் 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ண ப்ரிப்பரேஷன், ரெக்கார்டிங், எடிட்டிங், அப்லோடிங் அப்படின்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலோட லாஸ்ட் 1 இயர் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா 84% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோவை பார்த்துருக்காங்க. 16% மக்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த 16% ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸு. லாஸ்ட் 1 மந்தோட ரெக்கார்டை பார்த்தீங்கனாலும் அதுவும் அப்படி தான். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு. நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ க்ரியேட் பண்ணணும், நிறைய குவாலிட்டியான கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் க்ரியேட் ஆகும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. செகண்ட் புக் பேக் 5 மார்க் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளுக்கு கீழே 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளை யூஸ் பண்ணி அந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். டேபிளோட நேம் எம்ப்ளாயி. கீழே 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த 5 கொஸ்டினுக்கு எஸ்கியூஎல் கோடு எழுதணும். ஸோ அதுதான் செகண்ட் 5 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டிஸ்பிளே த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் பே. இந்த டேபிளில் இருக்க எல்லா எம்ப்ளாயும் டிசெண்டிங் ஆர்டரில் இப்போ பிரிண்ட் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே அப்படிங்கிற ஃபீல்டில் இருக்க டேட்டாவை பேஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும். டிஸ்பிளே அப்படின்னாலே எந்த கமாண்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணணும். அடுத்த பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிளில் இருக்க எல்லா டீட்டெயிலையும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேபிளில் இருக்க எல்லா ஃபீல்டையும் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன கமாண்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாரு, அதுக்கப்புறம் டேபிளோட நேமு. இந்த ஸ்டார் ஃப்ரம் மூலிமா டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் டேபிளோட நேமை கொடுக்கணும். இந்த டேபிளோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி. கொஸ்டினில் அடுத்த பாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேயில் இருக்க டேட்டாவை பேஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் இது ரெண்டும் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பை. ஸோ எந்த டேட்டாவை பேஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேயில் இருக்க டேட்டாவை. ஸோ நார்மலாக அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசெண்டிங் ஆர்டரில். ஸோ அதனால் டிசெண்டிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ஒரு லைன் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க, ஆல் எம்ப்ளாயீஸ். ஸோ அதனால் நமக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட்டு, ஸ்டாரு, ஃப்ரம் அது அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலரி 5000க்கும் 7000க்கும் நடுவில் இருக்க எம்ப்ளாயை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால செலக்ட் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுறோம். அந்த டேபிளில் இருக்க எல்லா ஃபீல்டையும் செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆஸ்ட்ரிக் அந்த சிம்பிளை யூஸ் பண்ணி ஃப்ரம் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் டேபிளோட நேமை கொடுக்கணும். டேபிளோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி. இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலரி 5000க்கும் 7000க்கும் நடுவில் இருக்க எம்ப்ளாயை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ கண்டிஷன் கொடுக்குறனால நம்ம இங்கே என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். அலவன்ஸ் இங்கே 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னென்னா, அலவன்ஸ் 5000க்கு மேலே இருக்கணும், 7000க்கு கம்மியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கான ஃபார்முலா எழுதிட்டேன். செகண்ட் கண்டிஷனுக்கான ஃபார்முலா இடம் இல்லாதனால நான் மடக்கி எழுதுகிறேன். நீங்கள் ஒரே லைன்லேயே எழுதணும். இதை இந்த ப்ராக்கெட் கண்டிஷனுக்கான ப்ராக்கெட்டு, இந்த வேருக்கான ப்ராக்கெட்டை மறுபடியும் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த லைன் தான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலவன்ஸ் 5000க்கு மேலேயும் 7000க்கு கீழேயும் இருக்க எம்ப்ளாயர் நம்ம மட்டும் பிரிண்ட் பண்ணணும். டிஸ்பிளே அப்படிங்கிறனால செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணுறோம். டேபிளில் இருக்க மொத்த ஃபீல்டையும் செக் பண்ணணும். ஸோ அதனால் ஸ்டார் ஃப்ரம் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுறோம். எம்ப்ளாயி அப்படிங்கிறது டேபிளோட நேமு. வேர் அப்படிங்கிறது கொடுத்துருக்க கண்டிஷனை கொடுக்கணும். ஸோ இங்கே கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலவன்ஸ் 5000க்கு மேலேயும் 7000க்கு கீழேயும் இருக்க எம்ப்ளாயை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான எஸ்கியூஎல் கோடு தான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ தேர்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரிமூவ் த எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் மெக்கானிக். மேலே கொடுத்துருக்க டேபிளில் யாரெல்லாம் மெக்கானிக்காக இருக்காங்களோ அவங்கள டேபிளில் ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம டெலீட் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரம் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும்.
எந்த டேபிளில் வந்து டெலீட் பண்ணணுமோ அந்த டேபிளோட நேமை வந்து இங்கே கொடுக்கணும். கொஸ்டினில் கொடுத்துருக்க டேபிளோட நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி. ஸோ கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெசிக்னேஷனில் வந்து மெக்கானிக் இருக்கிற டேட்டாவை மட்டும் ரிமூவ் பண்ணணும். கொடுத்துருக்க கண்டிஷனை வந்து வேர் கிளாஸில் கொடுக்கணும். வேர் கண்டிஷன் வந்து என்ன டெசிக்னேஷன், அதில் வந்து மெக்கானிக்காக இருக்கிறவங்க மட்டும் ரிமூவ் பண்ணணும். இந்த மெக்கானிக் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிங்கு, ஸோ அதனால் வந்து டபுள் குவார்ட்டில் கொடுக்கணும். இந்த ஒரு லைன் தான் வந்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். ஸோ 4வது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இன்சர்ட் அப்படிங்கிற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த டேபிளில் வந்து இன்சர்ட் பண்ணணுமோ அதை வந்து இன்ட்டுக்கு அப்புறம் கொடுக்கணும். இன்சர்ட் இன்ட்டு. இந்த டேபிளோட நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி. ஸோ அதுக்கப்புறம் அதை எம்ப்ளாயிங்கிற நேமை கொடுக்கணும். இன்சர்ட் இன்ட்டு எம்ப்ளாயி. அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ஃபீல்டெல்லாம் வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணணுமோ அந்த ஃபீல்டோட நேமை கொடுக்கணும். நமக்கு வந்து எம்ப்ளாயி கோடு, நேமு, டெசிக்னேஷன், பே, அலவன்ஸ் இந்த எல்லா ஃபீல்டுலேயும் வந்து டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம எல்லா ஃபீல்டையும் கொடுத்துக்கலாம். எம்ப்ளாயி கோடு, நேமு, அடுத்த ஃபீல்டு வந்து என்னென்னா டெசிக்னேஷன், பே, அலவன்ஸ். நான் இடம் இல்லாதனால மடக்கி எழுதுகிறேன். ஸோ இது வந்து ஒரே லைன்லேயே எழுதணும். மென்ஷன் பண்ண ஃபீல்டுக்கெலாம் வந்து இப்போ வேல்யூ கொடுக்கணும். வேல்யூஸ். ஸோ எம்ப்ளாயி கோடுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நேமுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்குங்க. டெசிக்னேஷனுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்துக்குங்க. பேக்கு வந்து 6000 அப்படின்னு கொடுத்தாச்சு. அலவன்ஸ் வந்து 3000 அப்படி கொடுத்துக்கலாம். இந்த நம்பரு, இந்த நேமு அதெல்லாம் வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் எதுவுமா கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. இடம் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து நான் மடக்கி எழுதியிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரே லைனில் எழுத ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அப்படி முடியாத பட்சத்தில் வந்து நீங்களும் மடக்கி எழுதிக்கங்க. இதுதான் வந்து 4th கொஸ்டினுக்கான ஆன்சர். 5வது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டிஸ்பிளே த டீட்டெயில் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் ஆப்ரேட்டர்ஸ். மேலே கொடுத்துருக்க டேபிளில் வந்து யார் யாரெல்லாம் ஆப்ரேட்டராக இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயிலை வந்து பிரிண்ட் பண்ணணும், அதாவது டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னாலே வந்து நம்ம என்ன கமாண்டை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்படிங்கிற கமாண்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஆல் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால வந்து இந்த டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவையும் வந்து செக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கமாண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரம். அதுக்கப்புறம் வந்து டேபிளோட நேமை கொடுக்கணும். டேபிளோட நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி. ஸோ கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஆப்ரேட்டராக இருக்காங்களோ அவங்கள மட்டும் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மன்னை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூனிட்டோட முந்தைய வீடியோ லிங்க்கெலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.